வீட்டிற்குள் வைத்து சட்டவிரோதமாக நாட்டு வெடி தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் 9 மாத கைக்குழந்தை உட்பட 3 பேரின் உயிர் பறிபோயிருக்கிறது. திருப்பூரை பதற செய்திருக்கும் இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி குதூகலத்தில் இருந்த திருப்பூர் சத்யா காலனி பொன்னம்மாள் நகரை இந்த தரைமட்டமான கட்டடங்களும் உயிர் பலிகளும் பதைவதைக்கச் செய்திருக்கிறது. கோவில் திருவிழாவுக்கான பட்டாசுகளை வீட்டில் வைத்து தயாரித்ததில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தின் கோரம்தான் இது. நாட்டு வெடி முதற்கொண்டு தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 மாத கைக்குழந்தை வெடி சத்தத்தின் அதிர்ச்சியில் உயிரிழந்திருப்பது மக்களை கதிகலங்கச் செய்திருக்கிறது. 12 மணி இருக்கும்பொழுது சத்தம் கேட்டுச்சு, பயங்கரமான சத்தம். அது என்ன சத்தம்னு பார்த்தா சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொன்னாங்க. வந்து பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா புகை மாயமாயி போச்சு. எல்லாரும் கூட்டம் கூடிடுச்சு. வெடிச்ச விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 டூ வீலர், அந்த பக்கம் ஒரு 20 பக்கம் குடும்பம், இந்திக்கார குடும்பம், இந்த பக்கம் 20 குடும்பம், எல்லாருமே அடி. இந்த வீடுக்கு மளிகை கடை இருந்துச்சு, இந்த மளிகை கடை பூராவுமே தரமாட்டாங்க. திருப்பூர் சத்யா காலனி பொன்னம்மாள் நகரில் வசித்து வந்த சத்யபிரியா என்பவரின் வீட்டில்தான் இந்த கோரச் சம்பவம். சத்யபிரியாவின் சகோதரர் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வந்திருக்கிறார். இந்த தொழிலை அவர் முறைப்படி லைசன்ஸ் பெற்று செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரிடம் கோவில் திருவிழாவுக்காக பட்டாசு ஆர்டர் வந்ததாகவும், தீபாவளி சமயம் என்பதால் ஏற்கனவே கைவசம் அதிக ஆர்டர்கள் வைத்திருந்த நிலையில் தன் சகோதரியின் வீட்டில் வைத்து அவசரமாக பட்டாசு தயாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. உரிமையாளர் கார்த்தி அவர்கள், கார்த்தியோட வீட்டுல மாடியில 3 பேர் குடியிருக்காங்க. கார்த்தியோடைய மனைவி அவங்க வந்து சத்யபிரியா. கார்த்தி அவங்களுடைய மச்சான் இருக்காரு சரவணகுமார்னு, அவரு ஈரோடுல அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ், கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ற லைசன்ஸ் இருக்கு. அங்க ரெனியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமா வந்திருக்குன்னு அவர் இங்க வீட்டுல வச்சு அதை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு, அந்த வெடி வந்து இங்க அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால நடந்த விபத்து தான் இது. இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தம்பதியின் 9 மாத பிஞ்சின் இதயம் வெடிச்சத்தத்தின் அதிர்ச்சியில் உறைந்து போய் இறந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது வந்து ஆலியா ஷெரின் அப்படின்னு ஒரு 9 மாத குழந்தை. இல்ல, அது கேரளா மாநில குழந்தை. இங்க விளையாடிட்டு இருக்கு. பெண் குழந்தை. வீட்டிற்குள் பட்டாசு தயாரித்து வந்த சத்யபிரியா வீட்டு வாசலில் மளிகை கடை வைத்திருப்பதாகவும், அவரின் கடையில்தான் தினமும் பொருட்கள் வாங்கி வந்ததாகவும் கூறும் மக்கள், வீட்டிற்குள் அவர் பட்டாசு தயாரித்து வந்தது துளியும் தெரியாது எனவும் கூறி பதறுகின்றனர். எங்களை பொறுத்தவரை மளிகை கடையில தான் டெய்லி நான் வந்து பால் வாங்குறது, மற்ற எல்லா மெட்டீரியல் வாங்குறதுலாம் அங்கதான் வாங்குவோம். ஆக உள்ள என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல, இன்னைக்குதான் தெரியும். வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் தெரியும். ஆனா அவர் வந்து முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் அங்க இருக்கிறாரு, அவரை கேட்டா தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து பில்டிங்காரரு, அவரை கேட்டா தெரியும். அவர்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, பட்டாசு ரெடி பண்ணாங்க, கோயிலுக்கு வந்து பட்டாசு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கதா சொன்னாங்க. ஆனா அந்த பட்டாசு வந்து பட்டாசா இல்ல வெடிகுண்டாங்கிறது தெரியாது. இந்த சம்பவத்தில் தற்போது வரை 3 உயிரிழந்திருக்கின்றனர். இதில் 2 அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். மேலும் சிறுவர்கள் உட்பட 9 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வெடி விபத்து சம்பவம் திருப்பூரை அதிரச் செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.